இந்த ஊர் எம்பி உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. எம்பிக்கா இந்த ஸ்கூலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எதுக்கு என்ன பார்க்கணுமா? எல்லாம் அரசியல் பணம் தான் மேடம். யாரும் என்ன பார்க்க வேண்டாம். நம்ம ஸ்கூல்ல தானே மீட் எடுக்க வந்திருக்கோம். அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். காதாம்பரி மேடத்து கைக்குள்ள நிறைய அரசியல் ரவுடித்தனம் எல்லாமே இருக்கு மேடம். அதை பார்த்தால நம்ம பயப்பட வேண்டாம். நம்மள யாரும் மீட் பண்ணவும் வேண்டாம். ஓகே மேடம். மேடம் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா அதை பத்தி மட்டும் பேசுங்க. அவங்க பார்க்கணும், ஸ்டேஷன்ல கூப்பிட்டாங்க, எம்பி பார்க்கணும், எம்எல்ஏ, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஆதாயம் இல்லாம யாரும் யாருக்கு எந்த உதவி செய்ய போறது கிடையாது. காதாம்பரிக்காக வராருன்னா அவருக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கும். ஆதாயத்துக்கு வரவங்கள நம்ம மீட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆதாயத்துக்காக வர்றவன் உண்மையா இருக்க மாட்டான். அவனுக்கு ஏமே ஆதாயமா தான் இருக்கும். புரியுதா? அவன் நமக்கு சாதாரணமா பேசுவான்னு நம்புறதே முட்டாள்தனம். இருந்தாலும் நீங்க இதெல்லாம் எதிர்க்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவங்களாம் லேஸ்பட்டவங்க கிடையாது மேடம். நான் வாழறதுக்காக வரல, போராடுறதுக்காக வந்திருக்கேன். தெரியும் என்ன வேணாலும் நடக்கும்னு. வாழணும்னு நினைச்சாதான் பயம். போராடுறதுக்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு துளி பயம் கிடையாது. ஓகே மேடம். சரி, சீக்கிரமா பிள்ளைங்களை மாத்துறதுக்கான வேலையை சீக்கிரமா பாருங்க. அதானே மேடம் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், வேலையை நீங்க பாருங்க. ஓகே மேடம். ஹலோ மீனா, சதீஷ், எப்படி இருக்கீங்க? நீ ரொம்ப மாறிக்க மீனா. அப்படியா? நீங்க தானே ஆசைப்பட்டீங்க மாறிடு. எனக்கு பழைய மீனா தான் வேணும். சரி, பிள்ளைங்க என்ன பண்றாங்க? இப்பதான் தினேஷ் ஸ்கூல்ல கொண்டு விட போயிருக்காரு. நீங்க போகலையா? இல்ல, எனக்கு டூட்டி. செம்பகலி பட்டு விட்டாங்க. தினேஷ் கொண்டு ஸ்கூல்ல விட போயிருக்காரு. தமிழே, செம்பகலி, மீனா குட்டிலாம் எப்படி இருக்காங்க? நீ அவங்க கிட்ட பேசலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க போன் அடிச்சாலும் நீ பேச மாட்டேங்கிறியாமே. இல்லங்க, நான் இப்ப பேசலனா எனக்கு அங்க ஆசை வந்துடும். என்னால இங்க போராட முடியாது. எனக்கு போராடுற சிந்தனை போயிடும். பாசம் என்ன கட்டி போட்டுரும். வாழணுங்கிற ஆசை வந்துடும். வேண்டாம், நான் இப்படியே இருக்கிறேன். மீனா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன், பயப்படாத. இது போதும். ஏங்க, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. நான் அப்புறமா பேசுறேன். மீனா, சரி, நான் கேட்டா இதுக்கு மேல நான் பேசல. எனக்கு உங்களை பார்க்கணும் போல வந்துடும். என்ன மன்னிச்சிருங்க. காதல்னா என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. உங்ககிட்ட பேசணும் போல இருக்குது, ஆனா பேச முடியல. இப்பதான் அந்த வலி எனக்கு புரியுது. சதீஷ், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். போனவ திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சேன். வராம இருப்பமா. எங்க சார் உங்களை எப்ப பார்க்கலாம்னு கேக்குறாரு. எப்ப வேணாலும் பார்க்கலாம். எங்க சார் இந்த ஊர்ல இருக்க பெரிய ஹோட்டல்ல தங்கி இருக்காரு. அங்க வந்து நீங்க மீட் பண்ணுவீங்களாம். அந்த 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. நீ போ, நான் வரேன். நீங்க டீலுக்கு ஒத்துக்கிட்டதுனாலதான் எங்க சார் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. இப்ப நீங்க மாத்தி பேசுனீங்கன்னா வேலை போகும், அவ்வளவுதானே. எங்க சித்தி இருக்கிற வரைக்கும் என் வேலை போகாது. காதாம்பரி உனக்கு சித்தி? ஆமா. ஆதிரா தங்கச்சி. எப்படி? அது எங்களோட பர்சனல். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? பர்சனல் இல்ல, இன்னொத்த வார்த்தை தட்டி பறிச்சிருக்கீங்க. மைண்ட், இனி எங்க பர்சனல் பத்தி பேசுவீங்க நடுக்கல வேற. டீல் தர பேச வந்திருக்கீங்க, டீல மட்டும் பேசுங்க. சம்பந்தம் இருக்கு தம்பி, அத நான் பாத்துக்கிட்டேன். நீ கிளம்பு. சரியான ராங்க பிடிச்சவா. இந்த மாதிரி ஒத்தி நான் பார்த்ததே இல்ல. இந்த டீல் மட்டும் முடியட்டும், அப்புறம் தெரியும். சார் ஒழுங்கா டீல முடிச்சிட்டு வர இப்படி. யாரா இருக்கும்? இந்த ஸ்கூலுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? மாமியார் கிட்ட கேட்டாலும் எந்த ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அப்படி அன்னக்கிளி குடும்பத்துல யாரா இன்னும் பாக்கி இருக்கா? கிஷோரு, குமாரு, காதாம்பரி, அப்புறம் சதீஷ் கூட வேறதான். மாமியாருக்கு மாமனார் இறந்து போயிட்டாரு. மாமியார் ஒரு உசுட இருக்குமா? மாமியார்னா சார் எதுக்கு இவன் சொல்ல போறான்? ஒருவேளை நம்ம மாமியார் நாத்தனாரு, அதுவும் மேடம் தானே வரும், சார் வராதே. யார் இந்த உரிமை உள்ள ஆளு? எனக்கு மட்டும் இப்ப அதை தெரிஞ்சுக்கல, பைத்தியமே பிடிச்சிடும். இதுக்காவது அவரை மீட் பண்ணணும். யாரு அந்த சாரு? என்ன அந்த சாரை பார்த்து கிளம்பிட்டல்ல? இந்த சாருன்னு சொல்றாங்களே, இங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க? இல்ல மேடம், நாங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோம். அதுவும் நீங்க வந்த போய் தான் வந்திருக்காங்க. அதான் ஆச்சரியமா இருக்குது. அதாவது எல்லா நிர்வாகமும் அவர் பேர்ல தான் இருக்கு, அப்படிதானே? ஆமா மேடம். ஓ, ஓகே ஓகே மேடம். அவதான் நம்ம எதிரியாச்சே,
அவருக்கு எதுக்கு பொக்கே கொடுக்குறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த ஹோட்டல் தானே, நல்லா தெரியல. இந்த ஹோட்டல் தான் மேடம். பாப்போம் அந்த சார் யாருன்னு பாப்போம். அம்மா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க? இப்போ உடனே கூப்பிடுறேன்னு சொன்னாங்க மேடம். ஓகே ஓகே. அதாவது இந்த சாரை பார்க்கணுங்கிற ஆர்வம் வேற ஒண்ணு இல்ல. எனக்கு அப்படிதான் மேடம். அந்த சாரு இந்தியாவுக்கு வந்து 20 வருஷம் ஆகுதான். 20 வருஷமா? இந்தியா விட்டு போய் 20 வருஷம் ஆகுதான். இப்பதான் முத திருப்ப இந்தியாவுக்கு வராங்களா. ஓ அப்படியா? பார்க்கலாம் பார்க்கலாம். வாங்க, எங்க சார் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. நானும் உங்க சாரை பார்க்கதான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போனீங்கன்னா 103வது ரூம்ல இருக்காங்க, போய் பாருங்க. ஓகே. முக்கியமான கண்டிஷன், உங்க புத்திசாலித்தனத்தை எங்க சார் கிட்ட காட்டக்கூடாது. எங்க சாருக்கு பிடிக்காது. ஏன் உங்க சாருக்கு புத்திசாலிகளை கண்டா பிடிக்காதா? இந்த மாதிரி பேச்செல்லாம் அங்க பேசக்கூடாது. அதாவது உங்க சாரை ஒரு நல்ல டாக்டர்ட்ட காட்டுங்க. இப்படிலாம் பேசாதீங்க. சீரியஸா சொல்றேன், உங்க சாருக்கு பொறாம குணம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. சிரிக்க கூடாது, சாருக்கு கோவம் வந்துரும். சாரி மேடம். இந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்க கூடாது. நான் சொல்றேன்ல, உங்க சாருக்கு பொறாம குணம் அதிகம். தன்னை விட யாருமே மேல இருக்க கூடாதுங்கிற எண்ணம். நீங்க சாரை போய் மீட் பண்ணுங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன். இனி ஆட்டத்தை பாருங்க. ஐயோ, இவ யாரு? இவளை எப்படி சமாளிக்கணும் தெரியலையே. இங்க நின்னுக்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே மேடம். நீயும் இங்கே நில்லு, நான் போய் சாரை பார்த்துக்கிறேன். சாருக்கு செக்யூரிட்டியே நான் தான். நான் கூட சொந்தக்காரே நினைச்சேன். ஐயோ, எங்க சார் என்ன பாடுபட போறாருன்னு தெரியலையே. இங்க பாருங்க, இதே மாதிரி அங்க போய் பேசிட்டு இருக்க கூடாது. நானா ஆயிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. என்ன வர சொல்லிட்டு உள்ள போய் இருந்துக்கிட்டா? இவ்வளவு பயப்படுறவங்க அமெரிக்கால இருக்க வேண்டியதானே? அதுல உட்காருங்க, வாரேன். அடேங்கப்பா, குரல் கொஞ்சம் கம்பீரமா தான் இருக்குது. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஒரு வாட்டி இந்த குரலை நான் போன்ல கேட்டிருக்கேனே. யாரு 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 யாரு? பேச்சு கொடுத்து பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. வாரேன், உங்களை பார்க்க தானே வந்திருக்கேன். கன்ஃபார்மா இந்த குரலை நான் கேட்டிருக்கேன். இந்த குரல் எனக்கு பரிச்சயமான குரல். நான் போன்ல நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஐயோ, யாரு யாருன்னு தெரியலையே. வேண்டாடி, சொன்னா கேளு. உன் வேலை எது உண்டா அதை மட்டும் பாரு. அந்த தரணி பக்கம் வந்து ஆகணும். அவன் வர மாட்டான். அவன் வருவான், எனக்கு தெரியும். பாட்டி, நீ பயப்படாத, அமைதியா இரு. சொன்னா கேளு. இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிலாம் சந்தோஷமா வாழ முடியாது. மொத்தல நீயே மணலி போட்டுக்கிட்டாத, முதல்ல எழுந்து வீட்டுக்கு வா. ஏன் என்ன இப்படி கேவலப்படுத்துற? ஒன்னும் பயங்க வந்து ஆகணும். அவன் வர மாட்டான். இப்ப இருந்தா உன்னை யாரடி கல்யாணம் பண்ணிக்குவா? பொம்பளைக்கு திமிரு இருக்க வேண்டியதான், ஆனா இப்படி இருக்க கூடாது. உன்னை பார்த்தா எனக்கே கோபம் வருது. அந்த தரணி எவ்வளவு நல்ல பையன். உன்னை கல்யாணம் பண்ண போறான்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். எந்த வீட்டுக்கே நீ மருமகளா அப்புறம் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். பொண்ணா சாந்தமா இருன்னு சொன்னேன், கேட்கல. இப்ப அடாடித்தனம் பண்ணி கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். இதுக்கு நானே சம்மதிக்க மாட்டேன். ஓ சம்மதம் எனக்கு தேவையில்லை. என்ன பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஓ சம்மதம் எனக்கு தேவை கிடையாது. அந்த தரணி இங்க வந்து ஆகணும். இப்படி வாதம் பிடிக்காத சொன்னா கேளு. என்ன தினேசே, தரணி இந்த புலகத்தை தலை கட்டிடுவானோ? உட்காந்து ஸ்டைல பார்த்தா அப்படித்தானே இருக்குது. ஐயோ, அந்த பையன் நம்ம ஆதிரா கல்யாணம் பண்ணிட்டு வரல. இவன் கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். அவன் என்ன முடிவெடுத்திருக்கான்னு தெரிய மாட்டேங்குதே. செம்பவள்ளியும் தமிழும் பேச போயிருக்காங்கல்ல, பாப்போம். அவன் பயப்படுறானே, என்னமோ சொல்லி மிரட்டி இருக்கான். இதனால நம்மளே சொல்ல வேண்டியதானே, நம்ம பாத்துக்க மாட்டோம். பாட்டி, எனக்கு பயமா இருக்கு பாட்டி. அன்னைக்கு உசோட தானே இருக்க. அப்படிலாம் உன் வலிக்கும் அந்த தரம் வலிக்கும் நாசம் வரதுக்கு நான் விட மாட்டேன். பயப்படாம இரு. பாட்டியை நம்புறல்ல? தரம் எனக்கு தான் வேணும். அப்ப நீ போய் அடம்புடி, அவனை கட்டிக்கிட்டு விடாத போ. அப்படியே பாட்டி. ஆமா, உனக்கு சொந்தமானதானே, அடம் பிடிச்சு வாங்கிக்க. இப்ப பாருங்க பாட்டி. அடம் மாப்பிள பயத்திய தள்ளிக்கிட்டு வர. வா வா தினேசி, வாரான் தரணி. என்ன மாப்பிள்ள குளத்துல வாரான்? இவளுக்கு பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அட பயந்தவங்களி பயல. பாட்டி, மாப்பிள குளத்துல வரான் பாட்டி. அதான் உன்னை சொல்லிட்டோம்ல, அவன் உனக்குள்ள வந்தானே, அடம் பிடிச்சு அவனை வாங்கிக்க. வரட்டும் வரட்டும் பாட்டி. பூக்குத்தோட வரான் பாட்டி கல்யாணத்துக்கு. என்னடா, எனக்கு வேற வழி தெரியல. டேய், மாட்டின காலத்துக்கு எந்திக்க முடியாது. தரம் சீக்கிரம் வா. டேய், படிச்சு சொல்லி கொடுக்க திரும்ப தாய் கட்ட போற. எனக்கு வேற வழி தெரியல. வழி தெரியலையா? பிறகு வாழ்க்கையில வழியே தெரியாம போயிடும், பாத்துக்க. யாரும் அவனை குழப்ப வேண்டாம். தரம் நீ வா. வரேன். டேய்,
சொன்ன கேளுடா. பாட்டி நீதான் அடம் முடிச்சு வாங்கணும். அவன் பயந்தாங்கல்லையா இருக்கா பாட்டி. அவன் ஏதாவது சொல்லி மிரட்டிருப்பா. உனக்கு உரிமை இருக்குல்ல, அடம் முடிச்சு வாங்கிக்க. டேய் என்ன மன்னிச்சிடாதடா. தொலைச்சிரும் பத்துக்கு தொலைச்சு. தரோன் எனக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் வா. டேய் உன்னை புடிச்ச சனிய கூப்பிடுது, போயிடாத. டேய் தரோன், நான் உன்னை விட மாட்டேன், நீ போவாத. இவ்வளவு சொல்றலடா. தரோன் எனக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் வா. டேய் 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 போவாதடா. அண்ணா எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். டேய் இடியட், அப்புறம் நான் யாருடா? இவனுக்கு நீதானேடா. டேய் டைலாக்லாம் பேசுன. டேய் ப்ளீஸ்டா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. டேய் இடியட். நீ இங்க இருந்து இடியட் கூப்பிடுறதா அவ. போய் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வா. அவன் பாட்டு தாலி கட்ட போறா. உனக்கு உரிமை இருக்குல்ல, நீ இழுத்துட்டு போ. வருவானா? நீ இருக்கிறதா இருக்குது. உட்காரு. வேண்டாம்டா ப்ளீஸ்டா. என்ன உனக்கு பிடிக்கலையா? சொல்லு தரணி. என்ன உனக்கு பிடிக்கலையா? ஏன்டா இப்படி பண்ற? அப்படிதான் அப்படிதான். இன்னும் 2 வாட்டி படி, அவன் மனசு இறங்கிடுவான். இவ்வளவு பயந்தாங்கல்லையாடா நீ. நீ இந்த வண்டியை எடுத்துட்டு சர்க்கஸ் எல்லாம் கட்ட பாரு, வீர சூரிய நினைச்சேன்டா. இப்படி இருக்கியடா, வேற வழி தெரியல. அவனை கொல்லுங்க, வழி தெரியலையா? நீ என்னதான் பண்ணினாலும் சரி, இந்த தரணி என் கட்டுல தான் தாலி கட்டுவான். என்ன நான் சொன்ன உண்மை அப்படி. என்ன தருண் யோசிச்சுட்டு இருக்க? தாலி கட்டு. தருண் தருண் நீ விளையாட்ட நினைக்காத, ப்ளீஸ் ப்ளீஸ் தருண். டேய் இது விளையாட்டால காரியம் கிடையாது, யோசிக்க முடியாடே. அவனுக்கு அவ்வளவு துணிச்சலா? எங்க தாலி கட்டு பாப்பா நீ. அவனே சம்மதிச்சிட்டான், நீங்க எல்லாம் யார் சொல்லிட்டு கிடைக்கீங்க? வேலைய போத்துட்டு கிளம்புங்க. அடி நீ என்னமோ அவனை சொல்லி மிரட்டி இருக்க, அதான் இது நிக்க. இங்க பாரு, இதுக்கு பேர் கல்யாணம் கிடையாது. அம்மா நான் சொல்றேன், ஒழுங்கா வீட்டுக்கு வா. கோத்த கலப்பாம போயிரு, இல்ல பெத்தவன் கூட பார்க்க மாட்டேன். ஆமா இப்ப மட்டும் பெத்தவன் தானே பாத்துக்கிட்டு இருக்க நீ. ஆமா இவள ரெண்டு எங்க போனாலுவ. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட? ஒரு நிமிஷம், நான் கடைசி தருண் கிட்ட பேசணும். முடியாது, எனக்கு உன் பெர்மிஷன் தேவையில்லை. தருண் சொல்லட்டும். முடியாதுன்னு சொல்லு. முடியாது முடியாது, அதான் முடியாதுன்னு சொல்லிட்டானே. முடியாது தருணே. முடியாது. வாடா இடியட். என்னோட என்ன இழுத்தால. அவ கூட பொண்ணு துடிச்சறேன். வான்னு சொன்னேன். போன அவகிட்ட என்னடா கேள்வி? வாடா. என்ன சாதிச்சு வாழ அப்படி இழுத்துட்டு போயிருக்கல. போயிட்டு வா, என் கட்ட தான் தாலி கட்ட முடியும். அத்தா என்னமா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அத்தா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ எவ்வளவு அசால்ட்டா வந்து பேசிக்கிட்டு இருக்க? ஆதிரா கட்ட தரன் தாலி கட்டிட்டாமல. என்னது தாலி கட்டிட்டானா? என்ன புதுசா சொல்றீங்க? அவன் ரொம்ப பயந்து சாவுறான். தாலி கட்டுறதுக்கு போயிட்டான். ஆதிரா தான் உள்ள இழுத்துட்டு போயிருக்கா. அப்ப ஏன் பயப்படுறீங்க? அப்படிங்கிற இருங்க, இனி ஆதிரா பாத்துக்கிட்டு வா. இல்லையே, அவன் நிக்கிற ஸ்டைல பாரு. ஆத்தி என்னங்க பயமா இருக்குல்ல? அந்த தரன் தேடி போயிருக்கான் பாரு. ஆத்தி தமிழ் ஏதோ சொல்ல வந்தியா? என்ன உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. எங்க யாரு? அத்தை உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? மலேசியால இருந்து வந்திருக்காங்க. அம்மாவை யாருக்கு தான் பிடிக்காதே, மலேசியால இருந்தா. ஆமா அத்தை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். நான் ஆதிராக்கு தரனுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு வரேன். அநேகமா முடிச்சிருப்பா. ஏன் பேத்தியாச்சே, முடிச்சிருப்பா. எங்க அண்ணன் சொதப்பிட கூடாத. என்ன போனவளை இன்னும் காணல? எங்க போற? போயிருக்கவள பேசுறதுக்கு வருவாங்க. போய் எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் வரல, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவளுக்கு வர தெரியும், நீ இதுல நில்லு. ஆத்தி அப்ப இந்த பிள்ளைக்கு அம்மே நம்ம பக்கமா? ஆமா. என்ன வழி விடுமா, நான் போணும். நீ போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என் அண்ணன் புள்ள நல்லா இருக்கணும். அப்படினா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா இதோ நில்லு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. போதுமா, நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நல்லா இருக்கணும். தேங்க்ஸ் அத்தை. நீங்க என்னதான் பண்ணனாலும் சரி, தரணி என் கழுத்துல தான் தாலி கட்டுவான். என் பேரன் ஒரு நாள் அந்த தப்பு பண்ண மாட்டான். என் பேத்தி விடவும் மாட்டா. தரணி ஆதிராக்குன்னு பிறந்தவன், ஆதிரா தரனுக்கு பிறந்தவன். வாங்கம்மா வாங்க. யாருமா? அதான் சொன்னேன்ல வந்திருக்காங்க. வாங்கம்மா, அத்தை உள்ளதான் இருக்காங்க. அத்தை இவங்க உங்களை பார்க்கறதுக்கு மலேசியால இருந்து வந்திருக்காங்க. அத்தை இவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா, உங்களை நேர்ல பார்க்கணும்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமானது, அவங்களுக்கு 75 வயசு முடிஞ்சு 76 வயசு பிறந்திருக்கு. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்.
என்னை இவ்வளவு தூரம் பார்க்க வந்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அம்மா நீங்க வந்ததுல எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஆமால. உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது, அம்மா மேல இவ்வளவு பாசமா. நிறைய பாசம். அம்மான்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு என்ன, எல்லாருமே சேர்ந்து வாழ்த்துவோம். இன்னைக்கு எப்படியோ ஆதிராக்கும் தரனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். அந்த சந்தோஷத்தோட இது வாழ்த்திடுவா. என்னன்னு, அம்மா வந்த நேரம் ஆதிராக்கும் தரனுக்கும் கல்யாணம் முடிய போகுது. எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவோம். அம்மா, நாங்க தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமால. 25 வயசு முடிஞ்சு 76 வயசு. அம்மா உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பெரியவங்க நம்ம கூட இருக்குது 100 புத்தகத்தை படிக்கிறதுக்கு சமம். அவங்க கிட்ட இருக்கிற அனுபவம் தான் நமக்கு வாழ்க்கை. அவங்க அனுபவத்தை நம்ம கத்துக்கிட்டாலே பல சூழ்ச்சிகள் இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். பல கஷ்டம் நஷ்டம் பல மனுஷங்களை பார்த்து கடந்து வந்தவங்க. இப்படி பெரியவங்க எல்லாம் நம்ம கூட இருக்குது, அது ஒரு வரம். இன்னைக்கு எங்களை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. அம்மா, ஆதிரா தரன் எங்க? என்னத்த அப்படின்னா அப்படின்னா என்ன? ஆதிரா பாட்டி, நீங்க சொன்ன மந்திரம் தான். ஐயோ, ஆதிரா என்ன போட்டு அடிக்கிறா, யாராவது என்ன காப்பாத்துங்க. அப்போ அத்தையோட மந்திரம் இதுதானா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நில்லிடியட்டே, ஓடாத. நீ ஓடுனால நான் அடிப்பேன். யாராவது என்ன காப்பாத்துங்க. ஆதி, நாமளும் நவுண்டுவோம். தமிழே, எஸ்கேப் ஆயிட்டாவளா? இது நல்லா இருக்குல்ல ஐடியா. அதுக்கு தான் மதன் மொதயே எஸ்கேப் ஆயிருக்காவட்டி. பாட்டி, பாட்டி காப்பாத்துங்க பாட்டி. பயந்தல்ல? அனுபவி யாரா என்ன காப்பாத்துனியா? காப்பாத்துறதா? இதுக்கு மேல நான் எங்க நிப்பேன்? அதானே. அத்தி, நான் நவுன்றது. நமக்கு இதுக்கு அப்புறம் என்ன வேலை? ஆமா தமிழே. காப்பாத்துங்க. இரிடியட் மேன், ஓடாத.